ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம மசாலா மொச்சை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தில் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தில் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் வர வரையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வணக்கணும். லைட் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் இல்லை நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகணும், அந்த அளவுக்கு வணக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வணக்குனீங்கன்னா அதோட பச்சை வாசனை போயிடும். பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நம்ம இதில் அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தக்காளி வணங்குறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நல்லா மைய வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதில் மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ இந்த மொச்சைக்கு தேவையான தேங்காயை அரைச்சிக்கலாம். 4லேருந்து 5 பல் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசாவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பும் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்டிருக்க மசாலா நல்லா பச்சை வாசனை போய் வெங்காயம் தக்காளி எல்லாம் மசாலாவோட நல்லா ஒன்று கலந்து வந்துருச்சு. நான் இங்கே மொச்சையை கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க மொச்சையை இப்போ இந்த மசாலில் ஆட் பண்ணிடலாம். அந்த தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணியிலே தான் இந்த மொச்சையோட சத்தெல்லாம் இருக்கும். அதனால் தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாம். அந்த தண்ணியோடய மொச்சையை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோடய நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போட்டிருக்க காரம் எல்லாம் அந்த மொச்சையில் இறங்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 7 நிமிஷமாக நல்லா மொச்சையில் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சோம்பு கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மொச்சையிலே உப்பு போட்டிருக்கோம், மசாலாலே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மொச்சையோட மசாலா நல்லா ஒன்று கலந்து வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி தழை வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு மசாலா மொச்சை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மொச்சை நம்மளுக்கு தயிர் சாதம், ரசம் சாதம், லெமன் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.